வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்க்கு ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தெரிஞ்சுப்போம். என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஸ்டேட்ஸ் தட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் டார்க் இல்லாத பட்சத்தில் the angular momentum of a body or system of body remains conserved. அப்போ angular momentum conserved இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் டார்க்னு ஒன்று இல்லைன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஒரு குறிப்பிட்ட பாடிக்கு அந்த பாடிக்கு கன்சர்வ்டாக இருக்கும். இதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு பிக்சரில் புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இங்கே ஒரு லேடி இருக்காங்க. இந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரொட்டேட்டிங் வீலில் வந்து நிற்கிறாங்க, கையை எக்ஸ்பேண்ட் பண்ணி. அதே மாதிரி கையை கட்டிட்டு இப்போ நிற்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, ஒரு ரொட்டேட்டிங் வீலில் நம்ம கையை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா சுற்றுறது வந்து பொறுமையாக சுற்றும், ரொட்டேஷன். இதுவே கையை இப்படி கட்டிட்டு ரொட்டேட்டிங் வீலில் நின்னோம்னா நம்ம ஸ்பீடாக சுற்றுவோம். இதோட மீனிங் என்னென்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது இந்த ரேடியஸ் இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த ரேடியஸ் அதிகமாகிடுச்சுன்னா, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சுன்னா வெலாசிட்டி குறைஞ்சிரும், அதாவது ஸ்பீடு குறைஞ்சி போயிடும். இதுவே இங்கே பாருங்கள், இதில் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கையை தான் கட்டியாச்சுல, ரேடியஸ் ரொம்ப கம்மி. அப்போது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் ஈஸியாக ரொம்ப ஸ்பீடாக சுற்றிட்டுருக்கும். இதுதான் கான்செப்ட். கன்சிடர் எ ரிஜிட் பாடி கேபபிள் ஆஃப் ரொட்டேஷன் அபவுட் த ஆக்சிஸ். நம்ம வந்து ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம், அதால் ரொட்டேட் பண்ண முடியும் அதனுடைய ஆக்சிஸில். ஓகேங்களா? லெட் ஐ பி த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஐனானது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ தான் சொன்னோம் இல்லையா, ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் தட் ஆக்சிஸ். லெட் எ கான்ஸ்டன்ட் டார்க் சிம்பிள் இதுதான், டவுன் சொல்லுவோம் இல்லையா. ஆக்டிங் ஆன் இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் டு ஒமேகா இன் டைம் டி. அப்போது ஒரு டார்க்கு இருந்துச்சுன்னா அங்கே வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்சஸ் நடக்குது. ஒமேகா நாட்லேருந்து ஒமேகா, அதாவது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட டைமில் டீயில். ஸோ இந்த கிவன் டேட்டாஸை யூஸ் பண்ணி இப்போது எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ஸோ டார்க்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், அதானே டார்க்கு. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு rate of change of angular momentum. So I omega minus I omega naught. இதோட மீனிங் என்னன்னா, ஃபைனல், இது பேர் ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம், இது இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஃபைனல்னானது அப்போ அங்கே ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும், இது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து இனர்ஷியா சேம் தான், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளவு அந்த இடத்துல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்துலையும் ஐ காமனாக இருக்குது, வெளியெடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ்னா இருக்கும் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை டி. நெக்ஸ்ட் இந்த ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை டியை நம்ம என்னவா எழுதலாம்னா ஆல்ஃபான்னு எழுதலாம். இதோட மீனிங் என்னென்னா, ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் டி இது என்னது, சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதுக்கு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாக்கு நம்ம என்ன எழுதணும், ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை டீன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அப்போ நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன கிடைச்சிருக்கு, டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆல்ஃபா. நெக்ஸ்ட் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆல்ஃபா. அகைன் ஆல்ஃபாக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதாவது என்னதுன்னா, நார்மலாக இங்கே எப்படி இருக்கீங்க, இங்கே பாருங்கள், ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை டியை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். இதை இப்படியும் எழுதலாம். எப்படின்னா, இதோட மீனிங் என்னது, சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி, அதை நம்ம டி ஒமேகா பை டிடி. ஸோ சேஞ்ச் இன் டைம். ஸோ இந்த ஆல்ஃபாவை இப்படி மாற்றி எழுதுறோம், டி ஒமேகா பை டிடின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ டி ஒமேகா பை டிடி. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐயை வந்து இங்கே கொண்டு போயிடுறேன், இந்த டியை இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போது டி பை டிடி, இந்த ஐ இந்த ஒமேகா கூட சேர்ந்துடும். ஐ ஒமேகா தான் எல்லுன்னு சொல்லும். எல் ஆனதுன்னா ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு
ஓகேங்களா. ஆங்குலார் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ஐ என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது ஆங்குலார் வெலாசிட்டி. ஸோ அப்போது இந்த ஐ ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், டிஎல்னு எழுதலாம். அப்போது இந்த டியும் எல்லையும் சேர்த்து டிஎல் பை டிடி. அப்போ இதோட மீனிங் என்னது, சேஞ்ச் இன் ஆங்குலார் மொமெண்டம். ஸோ டிஎல்னா சேஞ்ச் இன் ஆங்குலார் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதே அந்த ஈக்குவேஷன் அப்படியே ஒரு வெக்டார் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆர் ரிஜிட் பாடி, பார்ட்டிகல்னு சொல்லலாம், ரிஜிட் பாடின்னு சொல்லலாம், இஸ் கிவன் பை ஒன்றும் இல்லை. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த டார்க் இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதுறோம். இங்கே பாருங்கள், டார்க் வெக்டார் ஈக்குவல் டு டிஎல் வெக்டார் பை டிடி. ஸோ இதை வந்து ஒரு வெக்டார் ஃபார்மேட்டுக்கு எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரொட்டேஷன்ஸ், அதனால் வெக்டாரில் தான் யூஸ் பண்ணணும். சரி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்ன சொல்லுது, எக்ஸ்டர்னல் டார்க்னு ஒன்று இருக்கவே கூடாது. அப்போது டார்க்கு 0. டார்க் வந்து 0வாக இருந்தால் தான் அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஒர்க் ஆகும். அப்போது நம்ம டார்க்கை 0ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு டார்க் என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு, டிஎல் பை டிடி. ஸோ டிஎல் வெக்டார் பை டிடி ஈக்குவல் டு 0. இந்த டார்க்குக்கு அந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ டிஎல் பை டிடின்னு எழுதலாம், இல்லை நார்மலாக எல் வெக்டார்னு எழுதலாம். ஸோ எல்லாம் ஒன்று தான். ஸோ எல் வெக்டார் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறதும் எழுதலாம், இல்லை நார்மலாக இந்த எல்லை மட்டும் வெக்டார் போட்டு கான்ஸ்டன்ட் எழுதலாம். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் எழுதலாம். தட் இஸ் ஆங்குலார் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஸோ இதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒரு டார்க் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்போ அங்கே ஆங்குலார் மொமெண்டம் இருக்குது. எல் வெக்டார் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் அங்கே இருக்குது. ஓகேங்களா, வேல்யூ. நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, thus when the resultant external torque acting on a particle is 0, அதாவது எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஒரு பார்ட்டிக்கலில் இல்லைன்னா வந்து ஒரு ரிஜிட் பாடியில் 0வாக இருந்துச்சுன்னா the total vector angle momentum of the particle remains conserved. அதாவது ஆங்குலார் மொமெண்டம் கன்சர்வ் ஆகிருக்கும் அந்த இடத்துல, அந்த பார்ட்டிக்கலுக்கு. இதுதான் கான்செப்ட். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஒரு கையை எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கும்போது ரொட்டேஷன்ஸ் குறைவாக இருக்கும் அந்த ஸ்பீடு. இது கையை கட்டிட்டு இருக்கும்பொழுது அந்த வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்பீடுன்னு சொல்லக்கூடாது, வெலாசிட்டின்னு சொல்லணும், ஏன்னா டைரக்ஷன் இல்லையா. ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் டார்க், இப்போது நம்ம ஒரு கேசஸ் எழுத போகிறோம். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் டார்க், எக்ஸ்டர்னல் டார்க்கு எதுவுமே இல்லைன்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. இதுதான் ஃபார்முலா நம்ம படித்தோம். எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ஐ என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி, எல்லாம் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ கேஸ் 1 கேஸ் 2 இந்த ஐ வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த ஐ வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆங்குலார் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்படி இருந்தால் தான் இந்த இடத்துல ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். இதுதான் கேஸ் 1. ஸோ ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சுன்னா வெலாசிட்டி குறைஞ்சிரும். அப்போது இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நான் கையை நீட்டி வச்சுட்டேன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆக்சிஸில். அப்போது எனக்கு அந்த சுற்றும் போது அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து குறைஞ்சி போயிடும், வெலாசிட்டி. இதுவே ஐ குறைஞ்சிச்சுன்னா, இல்லை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சிச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகிடும். அப்போது நான் கையை கட்டி வச்சுக்கிட்டேன், என்னுடைய ஆங்குலர் வெலாசிட்டி இப்போ அதிகமாகிடும், நான் ஸ்பீடாக சுற்றுவேன் அப்படி. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் கேஸ் 1 கேஸ் 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இப்போ ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் டு எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இது வரைக்கும் கான்செப்டுக்காக அந்த பிக்சர் காமிச்சேன். இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு பிக்சர். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ரொட்டேட்டிங் வீல். இது ரெண்டுமே வந்து டம்பல். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இங்கே ஒருத்தர் வந்து இந்த ரொட்டேட்டிங் வீலில் நிற்கிறாரு. இவர் கையில் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் டம்பெல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டம்பெல்லேருந்து இவரோட சென்டர் ஆக்சிஸ் வரைக்கும் அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் R1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இப்போ டம்பெல்ல வந்து இப்போ கிட்ட கொண்டு வந்தாச்சு. கிட்ட கொண்டு வரும்பொழுது இந்த டம்பெல்லேருந்து இவருடைய சென்டர் ஆக்சிஸ் வரைக்கும் ரேடியஸ் R2. அப்போது இங்கே ரேடியஸ் அதிகமாக இருக்குது, இங்கே ரேடியஸ் குறைவாக இருக்குது.
அதுதான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். அப்போது இந்த ரேடியஸ் அதிகமாகிடுச்சுன்னா ரொட்டேஷன் குறைஞ்சிடும், பொறுமையாக சுற்றும். அப்போது இந்த ரேடியஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா ரொட்டேஷன் ஃபாஸ்ட்டாக சுற்றும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆங்குலர் வெலாசிட்டி 1, இது ஆங்குலர் வெலாசிட்டி 2. அப்போது எப்பயுமே வந்து ஆங்குலர் வெலாசிட்டி 2 இஸ் கிரேட்டர் தென் ஆங்குலர் வெலாசிட்டி 1. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா இதில் வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது, இதில் ரேடியஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இங்கே ω2 இஸ் கிரேட்டர் தென் ω1. சரி, அதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் இங்கே தான் இருக்குது. ஆஸ் த மேன் எக்ஸ்டெண்ட்ஸ் அவுட் இஸ் ஹார்ம்ஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீசஸ். ஸோ இவர் வந்து அவரோட கையை எக்ஸ்டெண்ட் பண்ணார்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடும். அப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ ரொட்டேஷன் பொறுமையாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக கன்சர்வ் ஆகிருக்கும். த டம்பெல்ஸ் ஆர் brought நியர் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ டம்பெல்ஸு கிட்ட கொண்டு வந்துட்டாரு. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சி போயிடும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சாலே அங்கே ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகிடும்? டேபிளை ரொம்ப ஸ்பீடாக, அந்த டர்ன் டேபிள், அந்த ரொட்டேட்டிங் வீலில் ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இதுதான் கான்செப்ட். இவ்வளோ தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஒவ்வொன்றுத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க டைம் தரேன், எடுத்துக்கோங்க. பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4, பேஜ் 5, பேஜ் 6, பேஜ் 7, பேஜ் 8. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.